நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், வாக் வித் அபுல்னு. இன்கேஸ் நீங்கள் வாக் வித் அபுல் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் கிவ் அவே கொடுத்துருக்கேன். அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா, உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல. வணக்கம், வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீல்ஸ், ஃபன்னி வீடியோஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கிவ்அவே தரேன் அப்படின்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றியும் தான். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு ஃபாலோ பண்ணால் கிவ்அவே தருவாங்கள்ல, அவங்கள பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஃபாலோ பண்ணால் எல்லாரும் ஏதாவது சின்ன சின்னதாக கிஃப்ட் தருவாங்க. ஆனால் இவர் கோல்டையே கிஃப்டாக தந்துட்டாரு. என்ன மனுஷன்? இதை ஃபாலோ பண்ணவங்க கோல்டு வந்து கிவ் அவே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? காட்டுங்க. ப்ரோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ப்ரோக்கு வந்து நம்ம கிவ் அவே கொடுப்போம். ப்ரோ உங்களை ஜிபேயோட QR கார்டு. ஜிபே பண்றீங்க. ஜிபே பண்றீங்க. ஓகே ப்ரோ, இந்த 100 ரூபீஸை நீங்க தங்கமேல் டிஜிகோல்டு ஆப்ல போயிட்டு கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் கூட கோல்டு தான் தரப்போறாரு அப்படின்னு நினச்சி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் 100 ரூபா ஜிபே பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல. ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. எல்லாரும் ஃபாலோ பண்ணாதானே கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இவர் ஃபாலோ பண்ணனாலும் கிஃப்ட் கொடுப்பாரு. ஃபாலோ பண்ணலனால ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்குறோம், வாங்கிக்கிறீங்களா? எப்போ உங்களை பார்த்தது எனக்கு ஹாப்பி. என்னடா ஃபாலோ பண்ணியிருந்தா தானே கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணாமலே கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இது நல்லா இருக்கு, அந்த கான்செப்ட் இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? கிஃப்ட் கொடுங்க, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அது இல்லாதவங்களுக்காக கொடுங்க. யூ ஆர் டோட்டலி ராங். வாழ்த்துக்கள். எங்க ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் பையனா என்னன்னு தெரியுது, பாக்குறீங்களா கேர்ள்ஸ்? பொருள்லாம் உடச்சி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க. மேம் பாருங்க மேம், உள்ள வர மேம். மேம் இப்போ செகண்ட் கேமரா பாருங்க, செகண்ட் கேமரா பக்காவா தெரியும். அவங்க பாருங்க மேம், வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தனாபுரம் ஒரு மணி தள்ளிடுவா பாருங்க அது உள்ள. ஐயோ மேம் பாருங்க, தள்ளிட்டாரு மேம். பாருங்க மேம், அப்பா மேம் இழுத்துட்டாங்க. அதான் வண்டி எடுத்து போயிட்டே இருக்காரு மேம் அவரு. ஐயோ மேம் வண்டி போயிடுச்சு மேம். வண்டி போயிடுச்சு மேம். இதோ இருக்கு மேம், நிறுத்துறாரு மேம். மேம் தரூர் பஜாஜ் ஆஃபர் மேம், பழைய வண்டி புது வண்டி ஆஃபர். ஆமாங்க, தரூர் பஜார்ல பாத்தீங்கன்னா பழைய. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நான் கூட பைக்கு திறண்டா ஏதோ சம்பவம் அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்த்துடலாம். கிளியே கிளியே மணி மணி பொம்பளைய நம்பி கெட்டு போன அந்த பொண்ணு இவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கு. இவன் தான் பார்க்காம போய் இடிச்சிட்டான். மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. நாய்கள் வேகனா போயிட்டு இருக்கக்குள்ள குறுக்கால வந்துருச்சுன்னா சோழி முடிச்சு அது நல்லா இருக்கும். ஆனால் நம்மள முடிச்சுட்டு போயிடும். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. நாய்கள் ஏன் வண்டிக்கு குறுக்க வருது? நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நாய்க்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தற்கொலை பண்ணுறதுக்காக குறுக்கால வருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா. அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. அங்கதான் பள்ளம் இருக்குன்னு தெரியுது. ஏதாவது சின்னதாக கெட்டாவது வச்சிருக்கலாம். காரன் பள்ளத்தை நடுவில் விட்டு போயிட்டான். பின்னாடி பைக்கில் வரவங்களுக்குலாம் எப்படி தெரியும் அங்கே பள்ளம் இருக்குன்னு? பைக்கு முழுசா உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ഒന്ന് പൊട്ടിക്കമ്പാണേ അന്ന് സ്റ്റക്കായി തോന്നണം. അവിടെ മോളെ ഞാൻ വേറെ ഓഫായണ്ണ ഇതൊക്കെ ശ്രദ്ധിക്കണ്ടേ അമ്പാണേ? ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടണ്ണ. பாட்டியோட கையில் அந்த துப்பாக்கியை எவன் கொடுத்தான்னு தெரியல. சுட்டுட்டு பாட்டியோட மூஞ்ச பார்க்கணுமே. ഇതൊക്കെ ശ്രദ്ധിക്കണ്ടേ അമ്പാണേ? ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടണ്ണ. பிறந்த நாள் அன்னைக்கு கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க போல.
நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சிரிக்காம பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு. டேய் நிறுத்துடா நிறுத்து. ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. பாவம் ஒரே அசிங்கமா போச்சு குமார். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல. டேய் அதுக்கு என்ன பாவாடை பிடிச்சி இழுத்துட்டாளுங்க? ஒன்னு கிடக்க ஒரு நாய் பிடிச்சா என்ன வந்துதானே வச்சு ஒப்பனை வந்துட்டா. டேய் சுமாரா அழாத, அங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலையே. இது தெரியாதனமா விழுந்த மாதிரி இல்ல, வேணும்னே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. அங்கதான் பாப்போம் உள்ள. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. சின்ன பையன் ஏதோ தெரியாம வலிக்கு விட்டான், யாரும் சிரிக்க வேணாம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.